புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திரு என்டிஆர் அவர்களோடய நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஒரு படம், அதாவது நாளை நமதேன்னு ஒரு படம் தமிழ்ல, அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நான் நடித்தேன். தெலுங்குல என்டிஆர் சார் தான் அதுல ஹீரோ. எம்ஜிஆர் சாரும் என்டிஆர் சாரும் ரொம்ப ஒரு காமன்னா அவருக்கு ஒரே மேக்கப் மேன் பீதாம்பரம் சார். அவர் தான் தெலுங்கு படத்தை எடுத்தாரு. ஸோ தமிழ்லையும் தெலுங்குலையும் அதே ரோல் நான் தான் பண்ணேன். அந்த படத்துல 3 சகோதரர்கள் இருப்பாங்க. கடைசி சகோதரர் வேஷம் தான் திரு பாலகிருஷ்ணா அவர்களும் நடிச்சாங்க. அதாவது என்டிஆர் அவர்களும் பாலகிருஷ்ணா அவர்களும் நடித்த படத்தில் நான் நடித்தேன் என்று கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். அது பாலகிருஷ்ணா அவர்களின் முதல் படம். பாலகிருஷ்ணா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அப்படின்னாவே தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணன்னா அது என்டிஆர் தான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா முதல் கொண்டு எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் இந்த கர்ணன் எல்லாம் மறுபடியும் இங்கே ரீரிலீஸ் பண்ணி 100 days போச்சுன்னா அதுக்கு அவர் என்டிஆர் சாருடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவர் எவ்வளோ கிளாப்ஸ் வாங்கினாருன்றது இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கெல்லாம் கூட தெரியும். சத்தியமில் 100 days இட் ran 100 days இன் சத்தியம் தேட்டர், செகண்ட் ரன் ரீசெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் மகன் பாலகிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான். அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுலேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரஃப்னஸ், அவர்கிட்ட எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்பார்க். அவரோட போய் பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு புது எனர்ஜி வரும். சத்தமாக தான் பேசுவார். அது கேட்டால் நாகேஷ் சார் நிறைய சொல்லுவார். எனக்கு நாகேஷ் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் தெலுங்கு படம் தமிழ் படத்தை பற்றி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவார். அது ஒரு இன்சிடெண்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது அப்போ எல்லா ஷூட்டிங்கும் இங்கே தான் நடந்துகிட்ருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில். பட் ஆந்திராவில் என்டிஆர் சாருக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அந்த ஸ்டுடியோவில் சில செட்டு போட்டிருக்கிறதுனால அங்கே ஷூட்டிங் பண்ண போகிறாங்க. பட் அப்போல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து காலம்புற ஃப்ளைட்டில் போனாங்கன்னா அன்றைக்கே ஷூட்டிங் ஆரம்பம். ஸோ நாகேஷ் சார் 7 o'clock 6:30 என்னமோ ஃப்ளைட்டு மார்னிங். இவர் நைட்டு கொஞ்சம் லேட்டாலாம் படுத்துட்டு காலம்புற எழுத்துக்க முடியாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு பிடிச்சி ஓடுறாதான் டைம் ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஃப்ளைட்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால அப்போல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அந்த கொஞ்சம் செலிப்ரிட்டிஸுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாகேஷுக்காக ஃப்ளைட் டிலே ஆகிருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவர் அடிச்சு பிடிச்சி போயிட்டார். உள்ளே போய் பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஃபுல் ப்ளூ மேக்கப்பு கிரீடத்தோடு உட்காந்துருக்காராம் என்டிஆர். அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவர் திரும்ப கூட முடியல. திரும்பினா அவர் எழுந்துக்கணும்னாவே இப்படி குறிஞ்சி தான் எழுந்துக்கணுமா, இல்லைன்னா இடிக்கும். ஸோ கிரீடம் ப்ளூ மேக்கப்போட ஒருத்தர் 6:30 ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துட்டு இருக்கணும்? அவர் திரும்பாமே நாகேஷ் வந்துட்டோன்னே டோரை மூடினோடனே ரா அப்படின்ட்டாராம். ராரா அப்படின்னு இவர் அப்படியே போய், ஏன்டி சார் இதெல்லாம் எப்படி மேக்கப் போல வச்சுங்கோ, இங்கே 7 மணிக்கு எடுத்துனா அங்கே போய் சேர்ந்து நம்ம ஸ்டுடியோ போகிறதுக்கு 9 மணி ஆகிடும். 9 o'clock கால் ஷீட்னா 9 o'clock ஷார்ட் எடுக்கணும். நீ எப்போ மேக்கப் போட்டு இது பண்ணுற, நீ ஃப்ளைட்டே எவ்வளோ டிலே பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட இவ்வளோ பெரிய தாம்பாளத்தில் ஃபுல்லாக அந்த அவிச்ச வர்க்கில் வச்சுருப்பாரு. சாப்பிட்டுட்டு தீஸ்கோ அப்படின்னு இருக்காரு. ஒத்து சார் தீஸ்கோரா கூச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, அது ஏன் அங்கே போன உடனே ஷார்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே 2 மணிக்கு 3 மணிக்கு இருந்து அது நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் படம் பண்ணும்போது அபேஷன் மிகில் கமல் சார் அந்த மாதிரி எழுந்து அப்படி ஒரு மேக்கப் போட்டு, அது ஏன்னா மேக்கப்பே 5 hours அப்படிங்கிறதுனால மார்னிங் 4 o'clockலாம் எழுந்து ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த மேக்கப் போட்டு அதுக்கப்புறமா சாப்பிட முடியாது, ஒன்லி ஸ்டாலில் தான் ஜூஸ் குடிக்கணும். அதனால் அப்படிலாம் முடிச்சுட்டு அந்த 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 டெடிக்கேஷன் தான். ஒருத்தர் பெரிய ஆளாக இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாலகிருஷ்ணா சாருக்கும் இருக்குது. அவரோட நீங்கள் பழகினவங்களுக்கு நிறைய தெரியும் அது. ஸோ எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவரை வச்சு நான் படம் பண்ணணுன்றதுக்கு. அதாவது இது 100வது படம், 102வது படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன். இந்த சாத்தக்கண்ணை பற்றி தமிழில் நூற்றக்கண்ணனாரனே இளையத்தில் எழுதியிருக்கு சார், சரித்திரத்தில் எழுதியிருக்கு. நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ண அப்புறம் இந்த சேரன் ராஜாவோட நெருங்கிய நண்பர் இந்த சாத்தக்கண்ணி ராஜா. இது சேரன் ராஜுக்காக
கண்ணகி சேலை கொடுத்தவரது ராஜா இது சரித்திர எழுதியிருக்கு. If you do Google about this, Gautam Buddha Satakarni and Tamil and Nutra Kannanar, and யாருக்கு தெரியாது இந்த பெரிய கிங் தாயே தெய்வமணி, and he added his mother's name before his name, and that's the greatest honor anybody can do. And my biggest achievement in this film is அந்த கீழே அங்கே அஞ்சனா புத்திர கிருஷ்ண நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம தாய் பேர் இருந்தால் அது பெரிய ஆனர் ஆக்சுவலி. ஐ எம் ஷூர் தமிழ் ஆடியன்ஸ் வில் லாப் இட் as the Telugu audience did. Thank you so much and நன்றி.